ஹலோ மக்களே, வாங்க சமைக்கலாம். இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, சம்மர் வந்துடுது. நல்லா வெயில் சுட்டு எரிக்குது. சாப்பாடு என்ன சாப்பிட்டா நல்லா இருக்கும் உடம்பு அப்படின்றது நம்ம யோசிச்சு தான் செய்வோம். பிள்ளைங்களுக்கும் நம்மளுக்கும் உடம்பு ஒத்துக்கிற மாதிரி ஒரு சமையல் இன்னைக்கு. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன செய்வீங்க, மிஸ் பண்ணவே மாட்டீங்க. அடுத்த செகண்டே அதை செஞ்சு பார்க்கணுன்ற ஆர்வம் உங்களுக்கே வந்துடும். இது நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாளும் இதை மறக்கவே மாட்டீங்க. இந்த சாப்பாட்டை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப விலை கொடுத்து நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்ல. 4 கிலோ கேரட்டும் 300 ml தயிரும் கொஞ்சம் காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, உப்பு, எண்ணெய், கடுகு, இது மட்டும்தான் இதுக்கு சமையல். அதுக்கு தொட்டுக்க செம்மையாக செஞ்சுருக்கேன் பாருங்கள். நீங்கள் ஒன்றா பார்த்தீங்கன்னா இது ஒரு டாக்டர் சொன்னார், உருளைக்கிழங்கு தண்ணியில் போட்டு உப்பு போட்டால் அதனுடைய சத்தே நீங்கள் குறைபாடு அதிகமாகிடும், அதை நீங்கள் சாப்பிட்றதே வேஸ்ட்டுன்னு. அப்போ நாமளும் செஞ்சு பார்ப்போம்னு சொல்லிவிட்டு அது கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு காட்டினார். வேறு யாரும் இல்லை, நம்ம டாக்டர் கார்த்திகேயன் சொல்லி போட்டிங்கன்னா வரும். அவர் என்ன சொன்னாலும் அந்த சின்ன சின்ன டிப்ஸ்லாம் தருவார். அந்த உடம்புக்கு சரியில்லைன்னா சின்ன சின்ன விஷயம்லாம் அவர் சொன்னால் கண்டிப்பாக நல்லா இருக்குது மக்களே. இது நான் யாருன்னு அவருக்கே தெரியாது. இருந்தாலும் நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். அவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம செஞ்சோம்னா நல்லா இருக்குது. சில எக்ஸசைஸ் கூட சொல்கிறாரு. இப்போ நம்ம ஏன் அதுக்கு போவோம் பாருங்கள். 300 தயிர், கொஞ்சம் போல் கேரட் ஒரு 4 கிலோ இருந்தால் போதும். அதை துருவி வச்சுக்கோங்க சீவி. அது கூட போட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கேரட் வெந்த உடனே கொஞ்சம் சுட சுட சாதத்தை அதில் போட்டு இந்த தயிரை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கிளறினீங்கன்னா இதை மாதிரி ஒரு சாப்பாட்டை நீங்கள் சாப்பிட்டே இருக்க மாட்டேங்க. பார்த்துங்க, நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் மறக்க மாட்டீங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. அந்த உருளைக்கிழங்கு எப்படி செய்கிறோமோ அதே மெத்தடில் நீங்கள் செய்யணும். உருளைக்கிழங்கு தண்ணியில் வச்சு வேக வைக்காதீங்க எப்பயுமே. சில பேர் ஊருக்கு போகிறீங்க, வேலைக்கு போகிறீங்க, ஏதாவது பிஸியான ஆளுங்கள்லாம் இப்படி உருளைக்கிழங்கு இட்லி குண்டா மேலே வச்சு இட்லி அவிக்கிற மாதிரி அவிச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அது ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம். எப்போல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து எடுத்து இந்த தோலை உரிக்கக்கூடாதான் அந்த டாக்டர் சொன்னார். தோலை உரிக்காமல் கட் பண்ணணும். அதுக்கு நல்லா நீங்கள் வாஷ் பண்ணணும், கழுவிடுங்க. ஆனால் உப்பு போட்டு நீங்கள் அவிக்கிறதுல அதில் நல்ல ஒரு சத்தெல்லாம் நீங்கள் கெட்டு போகிற அளவுக்கு நீங்கள் பண்ணிடுறீங்க. அதை அவிக்கக்கூடாது. அது மாதிரி இந்த மாதிரி தான் அவிக்கணும்னு சொன்னார். பாருங்கள், அதை சிறுவை வெட்டிக்கினேன். இப்போ கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு. கடுகு பொரிய இதை எடுத்து கொஞ்சம் கொட்டி, ஆனால் இதில் குழம்பு மிளகாத்தூள்லாம் நீங்கள் கலக்கவே கூடாது மக்களே. பட்டை மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு. குழந்தைங்க இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் சுமாரான ஒரு காரத்தை நீங்கள் தேவைப்பட்ட அளவுக்கு போட்டுக்கணும், நிறையா போடாதீங்க. என்கிட்ட கருவேப்பிலை கூட இன்றைக்கி இல்லை, கடைக்கு போனால் தான். அதனால் நான் அவசர சமையலாக தான் இதை செய்கிறேன். இருந்தாலும் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு. என் ஃபேமிலிக்கு, என் பசங்களுக்கெல்லாம் சாப்பிடுன்னு சொன்னாலே இதை சாப்பிட்ருவாங்க. ஆனால் மற்ற சாப்பாடு நான் கெஞ்சணும் வாங்கன்னு. பாருங்கள், நான் செஞ்சது மீதி வச்சுருக்கேன் பாருங்கள். இதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் நான் ஃப்ரிட்ஜில். நான் மிளகாத்தூள் கொஞ்சம் எடுத்துருக்கேன். இப்போ அந்த உருளைக்கிழங்க கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம எண்ணெயில் வானலில் ரொம்ப நேரம் வதக்க போகிறோம். அப்போ உப்பும் அந்த மிளகாவும் நல்லா அழகாக நம்மளுக்கு ஊறிடும். இதில் கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி எதுவுமே நீங்கள் போட தேவை. இதே தான் இதுக்கு சமையல். எண்ணெய், கடுகு, மிளகாத்தூள், அந்த வெட்டி வச்சுக்கிற உருளைக்கிழங்கு, அவ்வளோ தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கணுங்கன்னா முடிஞ்சுது. உண்மையிலேயே மக்களே, இந்த மாதிரி சாப்பாட்டை நான் சாப்பிட்டே பார்க்கலன்னு நீங்களே எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க. அப்படி ஒரு சாப்பாடு இது. அவர் சொல்லும் போது இந்த சமையலை இந்த உருளைக்கிழங்கு எப்படி வேணாலும் இதுக்கு தான் பயன்படுத்தலாம்னு சொன்னாரே தவிர, இந்த சாப்பாடு எப்பயுமே நான் செய்கிற சாப்பாடு தான். அப்போ சம்மர் வந்துட்டாலே நான் இதை அடிக்கடி சனிக்கிழமை ஆச்சுன்னா செய்வேன். கொஞ்சம் சிம்பிளாகவும் முடிஞ்சிடும் சமையல். வேலை என்னென்னா உருளைக்கிழங்கு அவிக்கிறது தான். அந்த அவிச்சு வைக்கிற உருளைக்கிழங்கு இன்னும் ஒரு நாள் கூட முன்னாடியே உங்களுக்கு வேலை இல்லைன்னா அன்றைக்கி அவிச்சு வச்சுருங்க, அது ஓகே. இப்போ பாருங்கள், இந்த வானலில் இருக்கிற உருளைக்கிழங்க ஒரே பசங்க விட்டால் கூட சாப்பிட்ருங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே. நீங்கள் ஒன்றா சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுவீங்க. சனிக்கிழமை ஆச்சுன்னா, இல்லை நம்ம கவிச்சை செய்யாத ஒரு விரத நாளில் கூட இதை செய்யலாம். சாப்பாடும் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கட்டி அனுப்பலாம். இப்படி வேலையெல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்கிறவங்கலாம் இப்படி உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சிங்கன்னா மக்களே 3 வாரத்துக்கு தாங்கன்னு சொல்கிறாரு. எனக்கு 2 வாரத்துலேயே நான் முடிச்சிடுவேன். 1 கிலோ அவிச்சேன்னா அப்பப்போ 2 எடுத்து கட் பண்ணி தொட்டுக்க செய்வேன். குருமா குழம்புக்கு போடுவேன். அப்புறம் பூரிக்கிழங்கு செய்வேன். இப்படிலாம் இதை செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு உரிச்சிக்கின்னு ஒரு 4 போல் அதுக்கு மெனக்கெட தேவையில்ல மக்களே. சூப்பர் சாப்பாடு இது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். சம்மருக்கு அவ்வளோ பெரிய நல்ல சாப்பாடு இது.
வெயிலுக்கும் நம்ம தயிர் சாப்பாடு அப்படி வெறும்னா சாப்பிட்டா பசங்களுக்கு பிடிக்காது. இந்த உருளைக்கிழங்கு தான் அந்த சாப்பாட்டுக்கு காம்பினேஷனு. அதுவும் இல்லாமல் அந்த கேரட்டு கூட நீங்கள் அந்த தயிரை கலந்து சாப்பாட்டை ஒன்றா கலந்துட்டிங்கன்னா கொஞ்சம் போல் இஞ்சி, அது நான் போடுறத காட்டில் கொஞ்சம் போல் இஞ்சி தட்டி போட்டிங்கன்னா தாளிக்கும் போது தயிர் சாதத்தில் பச்சை மிளகா கொஞ்சம் பச்சையாகவே கீறி போட்டிங்கன்னா உண்மையாகவே இந்த சாப்பாடு ராஜா வீட்டு சாப்பாடு கூட அப்படி இருக்காது. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுவீங்க பாருங்கள். ஆனால் நான் இதை செஞ்சு பார்த்துட்டு எத்தனை நாள் இதை செஞ்சிட்டேன். ஆனால் நான் வீடியோவாக போடுறது இப்போ தான் நான் அந்த வீடியோவில் யூஸ் பண்ணுறது. ஏன்னா வெயில் நாள் வந்துடுது இல்லைங்களா, பசங்களுக்கு காரமான பொருள் மீன் குழம்பு அது இதுன்னு வச்சா சாப்பிட மாட்டுதுங்க. அதனால் நம்ம ஒரு ஐடியா பண்ணி இப்படி செய்வோம்னு சொல்லிட்டு நான் இப்போ கரெக்டாக வாரத்தில் ஒரு நாள் இப்படி செஞ்சுருவேன். இதில் உருளைக்கிழங்கு கூடவே கருணைக்கிழங்கும் இப்படி செய்யலாம். ஆனால் கருணைக்கிழங்கு தண்ணியில் போட்டு சில பேர் வேக வைப்பாங்க, அப்படி வைக்காதீங்க. கருணைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு இதேமாரி மெத்தடில் அவிச்சு அன்றைக்கே செஞ்சிடலாம். கருணைக்கிழங்கு வச்சிங்கன்னா மறுநாள் வத்தலாட்டம் ஆகிடும், செய்ய முடியாது. ஆனால் உருளைக்கிழங்கு ஒரு வாரம் நம்மளுக்கு அப்படியே இருக்குது. பாருங்கள் மக்களே, சூப்பரான சமையல், சூப்பரான சாப்பாடு. சாப்பிட்டு பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஷேர் பண்ணுங்கள் மக்களே. ஓகே, பாய். கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இதை சொல்லுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அப்படி வீடியோ பார்த்துட்டு சும்மா போனீங்கன்னா இந்த சாப்பாடு சாப்பிட்டதுக்கான அர்த்தம் இல்லாத இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க. இந்த சாப்பாடு அந்த அளவுக்கு உங்களை பேச வைக்கும். பாருங்கள், சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.